கைஸ் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டோரியல் அது என்னென்னு பார்க்கலாமா. த ஸ்பிரிட் ஆஃப் த லா லைஸ் இன் த டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட்னா உங்களுக்கு என்னென்னு புரியும் நான் நினைக்கிறேன். எல்லா ஜட்ஜுமே வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரே மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வழங்க மாட்டாங்க. அவங்களோட ஒப்பீனியன் தகுந்த மாதிரி வேறு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்குவாங்க. அதுதான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஒரு ஜட்ஜஸுடைய ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றாங்க. இந்தியன் ஜுடிஷியரோட ஃபவுண்டேஷனே அதுதான். ஓகே, இதில் என்ன ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. And how must the right of a religious persons be balanced with the right of its adherent? என்னன்னா இந்த எடிட்டோரியல் என்ன பேச போகுதுன்னா, இந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேச போகுது. இதில் என்னென்னா ரிலீஜியஸ் குரூப்பாக இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கும் அந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த குரூப்பில் அவங்களுக்கும் இருக்கிற ரைட்ஸும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு தான் கேள்வி இது. அண்ட் திஸ் கொஸ்டின் ஹேஸ் அ லாங் பிளேக்ட் India's court. When one such clash arose in 1962 and Supreme Court of India through a ruling of 4:1 firmly placed the group rights over the individual freedom. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப காலமாகவே வந்துட்டுருக்கான். இதோடைய உச்சக்கட்டம் எப்போ அடைஞ்சதுன்னா வந்து 1962 வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. 4:1 4 இன் ஃபேவர் அண்ட் 1 நாட் இன் ஃபேவர் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட்னா வந்து குரூப்போடைய ரைட்டு தான் வந்து முதன்மையானது இண்டிவிஜுவல் ரைட்டை காட்டிலும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த சர்தார் சைதினா தெஹர் Saifuddin versus the state of Bombay, a challenge was mounted by the leader of a Dawoodi Bodhra community. ரொம்ப முக்கியம் அது. அந்த தாவூதி போத்ரா கம்யூனிட்டி தான் வந்து ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க நவம்பர் மாதம். எதுக்குன்னா அந்த அரபிக் மொழியோட ஐ திங்க் கற்றுக்கிறது சம்திங் அந்த மாதிரி ஒரு வரும் அது. ஓகேங்களா, தாவூதி போத்ரா கம்யூனிட்டி அண்ட் தயவுல்லா முத்லக் to the Bombay Prevention of Extortion Act in 1949. ஓகே, இந்த கேஸோடைய முதன்மையானது என்னென்னா வந்து இந்த சர்தார் சைதின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. அது என்னென்னா இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்க இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாம்பேயில் தடை பண்ணாங்க. அந்த பாம்பே ப்ரிவென்ஷன் ஆஃப் எக்ஸ்கம்யூனிகேஷன் ஆக்ட் இன் 1949 அதை வச்சு தான் முக்கியமாக இந்த ஒரு கேள்வியே வந்துச்சு. யார் முதன்மை, ஒரு ரிலீஜியஸ் குரூப் முதன்மையாக இல்லை அதில் இருக்க இண்டிவிஜுவல் முதன்மையான்றது தான். ஓகேவா, இந்த லா ப்ராஹிபிட்டட் த ரிலீஜியஸ் கம்யூனிட்டி ஃப்ரம் எக்ஸ்பெல்லிங் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் அ குரூப் மெம்பர்ஷிப். ஒரு ஊரை விட்டு தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்றத வந்து லா வந்து நடைமுறை ஆக்சுவலாக வந்து லாவில் அதான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் த பெட்டிஷனர் கிளைம்டு தட் ஹீ சர்வ்ட் நாட் ஓன்லி அஸ் அ ட்ரஸ்டி ஆஃப் அ கம்யூனிட்டிஸ் ப்ராப்பர்ட்டி பட் had also been vested with the power to excommunicate from the denomination of any member from the choice. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்யூனிட்டியோட ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிறவரும் அவர் தான், அதே நேரத்தில் அந்த ட்ரஸ்டியோட இதுவும் வந்து ஹெட்டும் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னா, அந்த எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவாங்கள்ல, தள்ளி வைக்கிற உரிமையும் அந்த குரூப்லேருந்து ஒருத்தவங்க தள்ளி வைக்கிற உரிமையும் அவருக்கு இருக்குன்றதை தான் அவர் கிளைம் பண்ணுறாரு. In this belief, the power was integral to the Dawoodi Bohra collective right to the right to the religious freedom. இல்லைன்னா அந்த தாவூதி போத்ரா கம்யூனிட்டிக்கு அது இருக்குது அப்படின்றத தான் வந்து இங்கே ஃபோமாக சொல்கிறாங்க. ஓகே, and the court with the Chief Justice of India B.P. Sinha dissenting declared that law unconstitutional. அந்த இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றத வந்து அப்போது இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் சிஜே ஆஃப் இந்தியா யார் சின்ஹா சொல்லியிருக்காரு. அண்ட் இட் ஹெல்ட் தட் த தாய்ஸ் பவர் டு எக்ஸ்கம்யூனிகேட் வாஸ் ஸோ எசென்ஷியல் டு த குரூப்ஸ் ஃபெய்த் that a legislation in the name of a social welfare cannot be allowed to reform a religion out of its existence. நீங்கள் தள்ளி வைக்கிறது தான் உங்களோட ரிலீஜியஸோடைய அடிநாதம்னா அதை வந்து என்றைக்குமே யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. தனி மனிதனுக்கு வந்து என்றைக்கும் ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையை வந்து யாராக இருந்தாலும் பறிக்க முடியாது. நீங்கள் ஒரு மதம் ரிலீஜன் வச்சுருக்கிறீங்க, அதனால் மட்டுமே வந்து அந்த மதத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் பிரித்து வைப்பீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. And the verdict has been so long subject to the critic. அந்த வேர்டிக்கு அவர் என்ன கொடுத்தாருன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? குரூப்போடைய கான்ஷியஸு குரூப்போடைய டெசிஷன் தான் முக்கியம், இண்டிவிஜுவலை காட்டணும் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த வேர்டிக்ட் வந்து அப்போவே ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்திடுச்சு. ஆன் February 10, 2023 the court through the Justice A.S. Oka's judgment Central Board of Dawoodi Bodhra Community versus the State of Maharashtra and agreed that it merited reconsideration for at least 2 reasons. ஓகே, இப்போ வந்து ரீகன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 ரீசனுக்காக சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன 2 ரீசன்னா, ஃபர்ஸ்ட், த ஒரிஜினல் ரூலிங் ஹேஸ் ஃபெயில்டு டு எக்ஸாமைன் வெதர் த ரைட் ஆஃப் ரிலீஜியஸ் டாமினேஷன்ஸ் அவுட் டு பி பேலன்ஸ்டு வித் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பர்டிகுலர்லி த ரைட் ஆஃப் இட்ஸ் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் வித் ஈக்குவல் கேர். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா,
இண்டிவிஜுவலுக்கு ரைட்டுன்னு ஒன்று இருக்குது. அதே நேரம் வந்து அந்த ரிலீஜியஸ் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த ரிலீஜியஸ் குரூப்புக்கும் அந்த இண்டிவிஜுவலுக்கும் வந்து ஈக்குவலாக இல்லை சரிசமமாக இருக்குதா அப்படின்றத வந்து என்றைக்கும் இவங்க அப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதை சரி பார்க்காம விட்டுட்டாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீடம் வந்து என்றைக்கும் நமக்கு இங்கே ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ரைட் டு ஈக்குவலிட்டி சொல்லுது இல்லை. ஸோ இது படி இந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தா வந்து அப்போ ரிலீஜியஸ் ஃப்ரீடம் தான் முக்கியன்ற மாதிரி இருக்குல்ல. அது அதை வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. செகண்ட் இது என்னென்னா, இன் திஸ் இயர்ஸ் and since Sata Sadena Indians side now Indian jurisprudence has evolved to a point where any act of excommunication ought to be tested on the touchstone of a constitutional morality. See, நீங்கள் ஒரு குரூப்பை விட்டு நீங்களே ஒருத்தவங்களை தள்ளி வைக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது, அதை தான் இவங்க கேட்குறாங்க. அண்ட் given this failures and court believed that the issue evolved out to be resolved by a larger bench in case of a 9-judge bench where the question exmanated out to be the subliminal dispute as already pending consideration. இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் 4:5 ஒரு 5 ஜட்ஜ் மட்டும் வச்சிங்கன்னா அதுக்கு அவங்களுக்கான வாய்ஸ் வந்து கிரேட்டராக இருக்காது. நீங்கள் நிறைய ஜட்ஜு அதில் இன்வால்வ் பண்ணால் தான் அது வந்து கிரேட்டட் ஐடியாவுக்கு வந்து வித்திடும். அவங்க என்ன டிசென்ட் கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். டிசென்ட் கொடுத்தாங்கன்னா அது ஏன் வந்து டிசென்ட்டாக இருக்குது, அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா அது ஏன் வந்து அதை ஒத்துக்கிறாங்க, அது மாதிரி நீங்கள் கொடுத்தா தான் வந்து ஒரு பரந்த நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது சரி, இது தப்பு. நாளைக்கு ஒரு வேளை இன்றைக்கி தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் நாளைக்கு அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து இவங்க கொடுக்குற ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து சின்ன ஜட்ஜ்மெண்ட்லாம் அந்த ஜட்ஜ் பெஞ்ச்லாம் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. 9 ஜட்ஜ் பெஞ்ச் லார்ஜர் பெஞ்ச் தான் வந்து இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, and revolving the one such battle, the court in this Sirhur Math held that it was only those aspects of a religion which was essential to the faith that deserve constitutional protection. Okay, and determining that what is essential, the court ruled would depend on what devotee to faith deemed to as an integral to the religion. Okay, என்னன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, an aspect of a religion is essential to the faith that deserve the constitutional protection. நீங்கள் என்ன ஒரு ஃபெய்த்தாக வச்சாலும் அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அப்போது அந்த 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 மத் வந்து அப்போது அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்றத வந்து சிலர் ரொம்ப ஒரு உக்கிரமாக கடைபிடிச்சிருப்பாங்க அந்த இந்துத்துவ அமைப்புக்குள்ளே. நீங்கள் அதை எட்டுன்னு வந்து முக்கியமாக கான்ஸ்டியூஷன் வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அது வந்து டிசென்ட்டாக அமையுது. ஓகே, and determine what is essential, and court rule would depend upon what devotee to the faith deemed as an integral to that religion. அந்த டிவோட்டிங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. இங்கே கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னா அது எல்லாருக்குமான உரிமை தான். அது தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் வெளியே நின்று கும்பிடுங்க, நீங்கள் வந்து உள்ளே வந்து கும்பிடுங்கன்றதுலாம் வந்து அதிகாரம் கிடையாது. இஃப் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ஈக்குவல், எஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ஈக்குவல் வித்தவுட் எனி எக்ஸ்பல்ஷன் ஆர் நோ டாட் ஆர் சம்திங். ஓகே, and okay, and this exercise was meant to be narrowly treated. I think I have skipped something, and yeah, okay, yeah, and this exercise was meant to be narrowly treated, and but the carefully drawn out of a distinction between the religious and the secular soon collapses. நீங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டு இருந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்துன்னா நீங்கள் இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரின்றது உங்களுக்கு நினைவு இருக்கட்டும். பட் ஆனால் நீங்கள் செக்குலர்னு சொல்லிட்டு இருக்கிற ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிலீஜியன் என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? And soon the court, through the series of rulings, assumed that the theological authority and interpreted religious scripts to determine which practice were in fact centered to the faith. ஓகே, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அந்த தியாலஜிக்கல் அத்தாரிட்டி வந்து என்ன இன்டர்பிரட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் வரணுமே தவிர நீங்கள் உங்களுடைய கரங்களை வந்து கான்ஸ்டியூஷன் மேலே வச்சு இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட அதில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. கோர்ட் ஹேஸ் ஈக்குவலி பவர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல். ஓகேங்களா? அண்ட் ஓவர் த டைம் த எசென்ஷியல் ப்ராக்டிஸ் டாக்ட்ரின். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா, இந்த எசென்ஷியல் ப்ராக்டிஸ் என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? சபரிமலை கோயிலில் வந்து பெண்களை அனுமதிக்கக்கூடாது, இது எப்படி நியாயமாக இருக்கும்? இஃப் காட் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன், யா தென் ஹூ ஆர் தென் விமன் அப்படின்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அந்த எசென்ஷியல் ப்ராக்டிஸ்ன்றது அதுதான். என்ன நீங்கள் ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ் ஒழுங்காச்சுன்னா பரவாயில்ல. அது ஒரு சாரார் மக்களை வந்து தாழ்த்தியும் தனிமைப்படுத்தியும் வச்சுருந்ததுன்னா அப்புறம் அது என்ன வந்து ஒரு எசென்ஷியல் ப்ராக்டிஸாக இருக்க முடியும்?
has begun to border the abstract in one instance, and the court found that the Tandava dance practiced by the Anandi Margis was inessential to the religion, even though the sect founder expressly mandated the performance of the dance. அது என்னென்னா அந்த தாண்டவம் ஆடுவாங்க இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது தாண்டவான்றது பெண்களா ஆண்களான்னு எனக்கு சரியாக தெரியல, பட் யூஸ்வலாக அந்த பெண்கள் தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது அந்த தேவதாசி முறை, நீங்கள் அந்த ஷாம் சிங்கரை படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி மார்க்கெட் கம்யூனிட்டியாக அவங்க என்ன சொல்லி கோர்ட் அப்போ என்ன சொல்லிச்சுன்னா வந்து, சரி இந்த டான்ஸே தேவையில்லாத விஷயம் தான், நீங்கள் எதுக்கு அதை பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து கோர்ட் அப்போ சொல்லியிருக்கு. பட் ஆனால் அந்த ரிலீஜன் படி அது வந்து கொஞ்சம் மேண்டிட்டரி மாதிரி அவங்க அப்போது சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் த அப்ஷாட் வாஸ் அண்ட் த ஜட்ஜ் quite contrary to the deciding when the state must be allowed to legitimately intervene in the matters of a religion, were stretching out of boundaries to determine and which rites and rituals were deserving of the constitutional protection in the first place. See, நீங்கள் அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஸ்டேட் மஸ்ட் பி ஹேவிங் இட்ஸ் ஹேண்ட் ஓவர் த ரிலீஜன். இது வந்து என்றைக்காக இருந்தாலும் எப்போவாக இருந்தாலும் இது வந்து நடந்தே தீரணும். ஏன்னா வந்து இண்டிவிஜுவலை தள்ளி வைக்கிற மாதிரி தான் வந்து இங்கே நிறையா ரிலீஜனுடைய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஸ்டேட் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. இங்கே மக்களுக்கான ஒரு ஆட்சி தான் இது மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை தான் நிலைநாட்டணும். நீங்கள் புரியுதுங்களா? அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் கான்ட்ராரி டு த deciding when the state must be allowed to legitimately intervene in the matters of a religion, ஸ்டேட் வந்து இன்டர்வெயின் பண்ணணும், ஓகேங்களா. By stretching out of boundaries to determine which rites and rituals were deserving of a constitutional protection in the first place. எது நீங்கள் சொல்லுவீங்களா, இது அந்த சடங்கு சம்பிரதாயம் வந்து எங்களை தொன்று வந்துட்டுருக்குன்னா அது வந்து எது கரெக்டாக இல்லையான்றதை வந்து யூ ஹாவ் டு ரெட்ரோஸ்பெக்ட் இன் இட், ஓகேங்களா. And this approach undermine the elementary rationale behind the guarantee of religious freedom. ஃபஸ்ட்டே சொன்னேன், அது ரிலீஜியஸ் ஃப்ரீடம் எப்படியும் ஆர்டிகல் 26 இன்டர்பிரட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். And the member of a religion group must enjoy the ethical autonomy to determine for themselves how best to lead their lives. Okay, இது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. Okay, but equally as a judgment in Sardar Sadina attested, essential practice doctrine also meant that the court was sometimes unwilling to strike down a practice that impinged on the individual rights merely because the practices in question is essential to the faith. சில நேரம் வந்து கோயில் வந்து சில நேரம் கோர்ட் வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து அவங்களோட ரிலீஜியஸ் டாக்டரினாக இருக்குது, இதில் வந்து நம்ம தலையிட்டால் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து அப்போது இருந்த ஜட்ஜஸ் வேணால் அதை நினச்சிருக்கலாம். பட் நீங்கள் ஒரு பேசிக் சென்ஸில் யோசிச்சு பாருங்களேன், இண்டிவிஜுவலோடைய ஃப்ரீடம் தான் என்றைக்குமே வந்து மேலோங்கி இருக்கணும். ஒரு குரூப்போடைய ஃப்ரீடம், அந்த குரூப் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் வந்து எல்லாருக்குமே இங்கே ஒன் ரேஷன் கார்டு ஒன் நேஷனு அதெல்லாம் வந்து சரி வராது. இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி மேன். நீங்கள் ஒரு 450 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா புது மக்களை சந்திப்பீங்க. ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பல ஸ்லாங்கான மக்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து இதுதான் அந்த குரூப் ஆஃப் இது தான் வந்து தீர்மானிப்பாங்கன்னா இது வந்து என்றைக்குமே சரியில்லை. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இஸ் அன் அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு, ஐ கெஸ் ஸோ. ஓகே, நான் ரொம்ப தள்ளி போகிறேன்னு நினைக்கிறேன், ஐம் சாரி. ஓகே, பார்க்கலாம். And the essential practice doctrine must mean that the court was sometime அதான் சில கோர்ட் வந்து சில டைம் அதில் வந்து தலையிட விரும்ப மாட்டுது. And it was for the reason that D.Y. Chandrasekhar suggested that in the concurring opinion in the Sabarimala that we look towards an alternative. அதான் அந்த ஜஸ்டிஸ் சந்திரசூட் அப்போவே அது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் மூலியமாக தான் அது வச்சுருக்கணும் அது, ஓகேங்களா. And one choice can be found as it happened in the Sardar Sadina. There are rousing dissent, and the CJI Sinha held that it was an immaterial whether the practice of excommunication was held to be the religious faith. அவர் ஆனால் அப்போவே அந்த dissent இருந்திருக்குது. As it happened, there was a rousing dissent, and CJI held that it was an immaterial. அது வந்து immaterial. நீங்கள் வந்து you didn't codify in it, right? நீங்கள் கோடிஃபைலாம் எதுவுமே பண்ணலை. நீங்கள் சும்மா வாய் வார்த்தையாக ஒருத்தவங்களை வெளியே போகணுன்னா வந்து அதை எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்கள் வெளியே போகணுன்னு சொன்ன உடனே வந்து அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா நீங்கள் கம்யூனிகேஷனை கட் பண்ணுவீங்க. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றது தான் அடுத்த ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து கூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள மொத்தமாக வந்து நீங்கள் அவங்களோட உரிமையை மறுக்கிறீங்க.
இது எப்படி சரியாக வரும்? அடுத்து பார்க்கலாம் அது என்ன சொல்லியிருக்காங்க. And what the court has to see that an effect of such practice had been expelling adherent. அதான் அந்த நம்பிக்கை அந்த செக்டில் இருக்கிறவங்களே நீங்கள் வெளியே தள்ளி வைக்கிறீங்க. As a judgment recognized, and the person who had been excommunicated would be dissented from using the communal mask. சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து மாஸ்க்கை யூஸ் பண்ண முடியாது, burial ground யூஸ் பண்ண முடியாது, and practice regarding an outcast. And what is more, because of an expulsion, and no other person from the community would have any contact, social, religious, and with excommunicated member. அதான் ஃபஸ்ட்டு சொன்னேனே, அவங்கள மற்ற மக்கள் கூட வந்து அவங்க கிட்ட போயிட்டு தொடர்பு வச்சுக்க முடியாது. which means you are completely alienated from that community or from the particular sect. And thus the law in the question CJI wrote merely carried out by the strict injunction of Article 17. Article 17 என்ன சொல்லுது? அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, ஓகேங்களா. அண்ட் த்ரூ விச் அன்டச்சபிலிட்டி வாஸ் இன் எனி ஃபார்ம் ஸ்டுட் அபாலிஷ்டு. ஓகே, இவங்களே சொல்லிட்டாங்க அன்டச்சபிலிட்டி இருக்கவே கூடாது அப்படின்றது தான் வந்து எனிதிங் மஸ்ட் பி அண்டர்லைன்ட், ஓகேங்களா. சரி, நீங்கள் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அது டைரக்ட்லி யூ ஆர் இம்பீச்சிங் த அன்டச்சபிலிட்டி, அது கூடாது. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ கிளியர் லாஜிக் ஆஃப் ஒப்பீனியன். என்ன சொல்கிறாங்க, அண்ட் த ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஆர் வெஸ்டட் வித் the religious so that an independent member can come together to fulfill the collective desire. At the heart of a guarantee is that the individual, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து இண்டிவிஜுவலோடைய ஒரு ரைட்டு தான் வந்து முதன்மையாக இருக்கணும் when comparing to a group of ஒரு ஃப்ரீடம். ஐ திங்க் ஒரு அந்த குரூப்போட ஃப்ரீடத்தை கம்பேர் பண்ணக்குள்ள. and therefore however essential a practice must be faith, and it cannot be allowed to undermine the dignity of individual. நீங்கள் ஒருத்தருடைய தன்மானத்தை கொஸ்டின் பண்ணுற மாதிரி உங்களுடைய அந்த 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 ரிலீஜியஸோட இதெல்லாம் இருக்கக்கூடாது. இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன், இட் மஸ்ட் பி ஈக்குவல் மேன். ஒன்ஸ் அகேன் ஐ reiterate my statement, it's my own intent. And subject of the constitutionality morality, and Article 26 in Constitution morality, Article 26, and which recognize the right of a religious denomination and begin with dictate that its promise would be subject to the public order, morality and health. ஓகே. Article 26 என்ன சொல்ல, அந்த ரிலீஜியஸ் டினாமினேஷன் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னது இல்லை. அது வந்து சில அதோடைய கோர் என்னென்னா வந்து விச் இஸ் சப்ஜெக்ட் டு த பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். என்னென்னா யூ மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி அடஹேர் டு த பப்ளிக் ஆர்டர். ஸோ இங்கே பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது, இந்த பப்ளிக் ஆர்டரும் இந்த மொராலிட்டினா என்ன அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். விச் இஸ் ரெஃபரிங் டு த சதர் சைத்னா டு த லார்ஜர் பெஞ்ச். அண்ட் ஜஸ்டிஸ் ஓகா மேக்ஸ் கிளியர் தட் த மொராலிட்டி டுடே மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் டு மீன். அது வந்து அந்த மொராலிட்டின்றது எந்த மொராலிட்டி நீங்கள் சொல்ல வரீங்க? அது ரிலீஜியஸ் மொராலிட்டியை சொல்கிறீங்களா, அது இண்டிவிஜுவல் மொராலிட்டியை சொல்கிறீங்களா, இல்லை அது அந்த ரிலீஜியஸ் அந்த எப்படி சொல்கிறது, அந்த மாஸ்க் ஒரு மொராலிட்டி வைக்குமே வாய் வார்த்தையா, இம்மெட்டீரியலிஸ்டாக, நீங்கள் அதை சொல்கிறீங்களா அப்படின்னா இங்கே எதுவுமே கிடையாது. எவ்ரி திங் மஸ்ட் பி ஸ்ட்ரைக் டவுன். இங்கே கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி, அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் கொடுக்குது, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இட் மஸ்ட் subsume that within the fundamental values support the constitution. அதை தான் சொன்னானே. and among them the idea of liberty, equality, fraternity. ஓகே, எங்கே இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம், ஓகேவா. இது வந்து கண்டிப்பாக ஒரு நாட்டோடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துருக்காங்க, அதை வந்து இந்தியா அடாப்ட் பண்ணியிருக்கு. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்றதை இதில் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. And even assuming that an excommunication of members of the Avdi Bodhra community is always made on the religious ground, the effect and consequences thereof of a person excommunicated need to be considered in the context of a judicial constitutional rights. நத்திங் டு பி மோர். அதான் அந்த கம்யூனிட்டி மெம்பரை நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா கூட என்ன ரீசனுக்கு அப்படின்றது ஒரு இது இருக்கு இல்லையா, மஸ்ட் பி அந்த ரிலீஜியஸ் கிரவுண்ட் அண்ட் இஃபெக்ட் அண்ட் கான்சிக்வன்சஸ் இருக்குது. அந்த பர்சன் வந்து பாதிக்கப்படுவாங்க, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒருத்தவங்க தள்ளி வச்சிங்கன்னா இப்படி நீங்கள் தள்ளி வச்சுட்டு போயிட முடியாது. அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது. அந்த which must be a justifiable constitutional right. And he found on the face of thing that excommunication brought with the serious civic consequences, அதான் நான் சொன்னேனே, and affecting the person's right to lead a meaningful life. அதான் நீங்கள் தள்ளி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே போயிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று இருக்கும், அந்த சமுதாயம் அதை பார்த்துட்ருக்கும். ஸோ அது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகுதுன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் history has been repeatedly shown us that the discrimination within the religious boundaries and often breaches those frontier and tends to impinge and tends to
impinge on the person's relationship with the wider world. அதான் ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பர்சனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே கட் பண்ணிவிடுமே. இதுதான் வந்து பாஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்கு நீங்கள் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா. And if autonomy vests with a group over the members of a religion is allowed to trump on the rights guaranteed to the individual to treat as a dignity of equal care and concern, the central tenet underlying the constitution will carve in. Okay, the anti-exclusion principle. எக்ஸ்க்ளூஷன் எல்லாம் என்னது, ஒருத்தவங்களை தள்ளி வைக்கிறது. ஆன்டி எக்ஸ்க்ளூஷன், எவ்ரி ஒன் மஸ்ட் பி ஈக்குவல், அதை தான் ஆன்டி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ரெஸ்ட் ஆன் த ஃபர்தர் ஆக்சியம். The power equation within the religious denomination means that the rules are often enforced by the dominant leader community. அந்த கம்யூனிட்டியோட லீடர் தான் வந்து he is a framer of that rules for the community consent. ஓகேங்களா. And he leaves the scope for which the professor of law and Madhavi Sundar describes as a cultural dissent. In her words, a law that favors the autonomy of a group over the autonomy of an individual will have the harmful effects on favoring the view of association preferred by a powerful over the views preferred by the by the powerful members of a group, that is a traditional subordinate members such as women, children and sexual minority. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேனே, நீங்கள் அந்த குரூப், நீங்கள் இண்டிவிஜுவலோடைய ஃப்ரீடமை நீங்கள் தள்ளி வச்சுட்டு, இண்டிவிஜுவலோட டிக்னிட்டி நீங்கள் தள்ளி வச்சுட்டு ஒரு குரூப் தான் முக்கியம்னு முடிவு எடுத்திங்கன்னா அது அடுத்த தலைமுறைக்கு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, or the powerful over the views which is preferred by the less powerful members. அதான் அந்த less powerful members-னால் யாரை சொல்கிறாங்க, இண்டிவிஜுவலை சொல்கிறாங்க. There's a traditional subordinate members such as a women, children and sexual minority-க்கு மேலே தான் நீங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய சின்ன ஒரு மூவ் அந்த எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ பேரை வந்து இங்கே பாதிக்கும். அந்த dissenting judgment in Sadha rests on the similar foundation. When the 9th judgment searches for the answer to this question posed to it, and it will do well to turn the CJI Sinha's opinion for it which lies with the brooding spirit of Allah. ஓகே, அதான் அந்த which means 9 judge constitutional bench அதை வந்து ரீகன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அது ஐ திங்க் இட் வில் பி அ மைல் ஸ்டோன். நீங்கள் எக்ஸ்கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் எப்படி சரின்னு வாதாடுறாங்கன்னு எனக்கு புரியல இந்த இடத்துல. ஏன்னா வந்து இண்டிவிஜுவலோட ஃப்ரீடம் தான் வந்து இண்டிவிஜுவலோட ரைட் அண்ட் ஃப்ரீடம் தான் என்றைக்கும் வந்து முதன்மையாக இருக்கணும். ஓகே கைஸ், இதில் நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து இது என்ன சொல்லலாம், செகண்ட் பேப்பருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா. கொஞ்சம் அப்படியே ஒருத்தர் ரீடிங் விடுங்க, அது பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, பாய்.